கோவை குற்றால அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம். மோகன், தொடர்பான முழு விவரங்கள். மோகன், மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிக அளவிலான மழை பொழிந்து வருகிறது. நேற்று நள்ளிரவு தொடங்கிய அடைமழை என்பது இடைவிடாது பொழிந்து வருவதன் காரணமாக பல்வேறு இடங்களிலும் காற்றாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடக்கூடிய காட்சிகளை நாம் காண முடிகிறது. அதன் ஒரு பகுதியாகவே கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. வெள்ளப்பெருக்கு என்பது காற்றாற்று வெள்ளமாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பாக கோவை குற்றால அருவியில் குளிப்பதற்காக பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த தடை என்பது இன்னும் சில நாட்களுக்கு நீடிக்கப்படும் என்று வனத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவை குற்றாலத்தை பொறுத்தவரையில் கோவை மட்டுமில்லாமல் அண்டை மாவட்டத்தை சேர்ந்த மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் இங்கு பகுதிக்கு வந்து நீராடி செல்வது வழக்கமாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது விடுமுறை காலம் என்பதனால் ஏராளமானோர் வந்து செல்வார்கள். எனவே அவர்கள் வர வேண்டாம் என்று வனத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வனத்துறை அறிவிப்பு மீறி யாரும் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். என்றால் தற்போது காற்றாற்று வெள்ளம் என்பது ஆர்ப்பரிக்க ஓடக்கூடிய காட்சிகளை காண முடிகிறது. எனவே இது போன்ற காலகட்டங்கள் அசம்பாவித்து வழிவகுக்கும். எனவே வனத்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின் அடிப்படையில் பொதுமக்கள் யாரும் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தொடர்ந்து மழை பெய்து வரும் காரணமாக கோவை குற்றாலத்தில் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த காற்றாற்று வெள்ளம் இன்னும் சில தினங்களுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவையில் தொடர்ந்து மழை பொழிவதன் காரணமாக கோவை குற்றாலம் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளிலும் இது போன்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. சிறு சிறு ஓடைகள் உருவாகி இருக்கின்றன. குளம் குட்டைகள் நிரம்பி வருகின்றன. இது விவசாயிகளுக்கு ஒருபுறம் மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. நிலத்தடி நீர் மற்றும் உயர்வு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த கோவை குற்றாலத்தை பொறுத்தவரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் யாரும் வர வேண்டாம் என வனத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.